கர்நாடக உயர்நீதிமன்றம் சமீபத்துல சஹ்யோக் போர்ட்டல்னு ஒன்னு சம்பந்தமா எக்ஸ் தளத்துக்கு முன்னாடி ட்விட்டர் எதிரா ஒரு தீர்ப்பு சொல்லியிருக்கு. அது என்ன விஷயம்? ஆமா. இந்த சஹ்யோக் போர்ட்டல்ங்கிறது சட்டவிரோதமான ஆன்லைன் உள்ளடக்கத்தை நீக்கச் சொல்லி அரசாங்க அமைப்புகள் சமூக ஊடக தளங்களுக்கு உத்தரவு போடுறதுக்காக மத்திய உள்துறை அமைச்சகம் அக்டோபர் 2024 ஆரம்பிச்ச ஒரு டிஜிட்டல் மெக்கானிசம். இத இந்திய சைபர் கிரைம் ஒருங்கிணைப்பு மையம் I4C பராமரிக்குது. மத்திய அமைப்புகள், மாநில போலீஸ், அப்புறம் இந்த கூகுள், யூடியூப், எக்ஸ் மாதிரி ஆன்லைன் தளங்கள் எல்லாரையும் இணைச்சு சைபர் குற்றங்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க இது உதவுது. இதுக்கு சட்ட அடிப்படை என்ன? தகவல் தொழில்நுட்ப சட்டம் 2000 அதுல பிரிவு 79(3)B. அதன்படி அரசாங்கம் ஒரு உள்ளடக்கத்தை சட்டவிரோதம்னு சொல்லி நீக்க சொன்னதுக்கு அப்புறமும் அந்த தளம் நடவடிக்கை எடுக்கலைன்னா அவங்களுக்கு கிடைக்கிற பாதுகாப்பான துறைமுக பாதுகாப்பு, சேஃப் ஹார்பர் ப்ரொடெக்ஷன் போயிடும். அதாவது அந்த உள்ளடக்கத்துக்கு அவங்களும் பொறுப்பாக நேரிடும். ஓ, அப்போ இது மூலமா வர்ற உத்தரவை மதிக்கலைனா தளத்துக்கு சட்ட பாதுகாப்பு கிடைக்காது. எக்ஸ் தளம் ஏன் இதை எதிர்த்தாங்க? அவங்க வாதம் என்ன? எக்ஸ் என்ன சொன்னாங்கன்னா, இந்த சஹ்யோக் போர்ட்டல் ஒரு தணிக்கை போர்ட்டல் மாதிரி செயல்படுது. சட்டத்துல இல்லாத ஒரு முறையில உள்ளடக்கத்தை தடுக்க இது வழிவகுக்குதுன்னு சொன்னாங்க. அதாவது தகவல் தொழில்நுட்ப சட்டத்தோட பிரிவு 69A கீழே உள்ளடக்கத்தை தடுக்க சில கடுமையான நடைமுறைகள் இருக்கு. வெளிப்படைத்தன்மை இருக்கணும், விசாரணைக்கு வாய்ப்பு கொடுக்கணும், எழுத்துப்பூர்வ காரணம் சொல்லணும். ஆனா சஹ்யோக் போர்ட்டல் மூலமா வர்ற அறிவிப்புகள் இந்த நடைமுறைகளை பின்பற்றாம சுலபமா கண்டென்ட்டை பிளாக் பண்ண உதவுதுன்னு வாதிட்டாங்க. ஸ்ரேயா சிங்கிள் கேஸையும் குறிப்பிட்டதா சொன்னீங்களா? ஆமா, இது 2015 உச்சநீதிமன்றம் கொடுத்த ஸ்ரேயா சிங்கால் தீர்ப்புக்கு எதிரானதுன்னு வாதிட்டாங்க. அது மட்டும் இல்லாம மாநில அரசுகளும் போலீஸும் கூட இது வழியா உத்தரவு போடுறது தணிக்கையை ரொம்ப விரிவுபடுத்துதுன்னு சொன்னாங்க. டிஜிபப்ங்கிற டிஜிட்டல் மீடியா அமைப்பும் எக்ஸுக்கு ஆதரவா நின்னாங்க. இதுக்கு அரசாங்க தரப்புல என்ன பதில் சொன்னாங்க? எதுக்காக இந்த போர்ட்டல் தேவைன்னு நியாயப்படுத்தினாங்க? அரசாங்கம் சில முக்கிய பாயிண்ட்ஸை முன் வச்சாங்க. 1, சமூக ஊடகங்கள்ல தப்பான தகவலும் தீங்கு விளைவிக்கிற விஷயங்களும் ரொம்ப வேகமா பரவுது. அதனால கடுமையான ஒழுங்குமுறை கண்டிப்பா தேவை. 2வது, இந்த பாதுகாப்பான துறைமுகம்ங்கிறது முழுமையான உரிமை இல்ல. தளங்கள் சட்டப்படி சரியா உரிய கவனத்தோட டியூ டெலிஜென்ஸ் நடத்துக்கிட்டாதான் அது பொருந்தும், இல்லைனா பொருந்தாது. 3வது, சட்டத்தில் இருக்கிற பிரிவு 79(3)Bயும் பிரிவு 69Aவும் தனித்தனியா செயல்படக்கூடியவை, ஒண்ணுக்கொன்னு முரண்பாடானது இல்ல. சஹ்யோக் போர்ட்டல் திறமையானதுன்னு சொன்னாங்களா? ஆமா, சஹ்யோக் போர்ட்டல் சட்டவிரோத உள்ளடக்கத்தை வேகமா நீக்க உதவுற ஒரு திறமையான வெளிப்படையான வழிமுறைன்னு சொன்னாங்க. கடைசியா ஒரு முக்கியமான பாயிண்ட், எக்ஸ் ஒரு வெளிநாட்டு நிறுவனம், அதனால இந்திய அரசியலமைப்பு சட்டம் தர்ற பேச்சுரிமை சரத்து 19 அவங்களுக்கு பொருந்தாது, அது இந்திய குடிமக்களுக்கு மட்டும்தான் அப்படின்னு வாதிட்டாங்க. இத்தனை வாதங்களையும் கேட்ட உயர்நீதிமன்றம் கடைசியா என்ன காரணங்களை சொல்லி எக்ஸோட மனுவை தள்ளுபடி செஞ்சது? நீதிமன்றம் சில விஷயங்களை ரொம்ப அழுத்தமா சொன்னாங்க. 1, தகவல் பரவல எல்லா காலத்திலையும் அரசாங்கங்கள் ஏதோ ஒரு வகையில ஒழுங்குபடுத்திட்டு தான் வந்திருக்கு. சமூக ஊடகங்கள் கருத்துக்களுக்கான நவீன அரங்கம்னாலும் அது சட்டத்திட்டத்துக்கு அப்பாற்பட்டது இல்ல. குறிப்பா பெண்களுக்கு எதிரான குற்றங்களை தடுக்க, கண்ணியத்தை பாதுகாக்க ஒழுங்குமுறை அவசியம். இது உலக நடைமுறையும் கூட. இந்திய சட்டங்களுக்கு கட்டுப்படணும்னு சொன்னாங்களாம். ஆமா. 2வது, இந்தியாவுல செயல்படுற நிறுவனங்கள் இந்திய சட்டங்களுக்கு கட்டுப்படணும். சுதந்திரம் பொறுப்போட தான் வருது. அமெரிக்காவுல சட்டத்தை மதிக்கிற எக்ஸ் இந்தியாவுல மறுக்கக்கூடாதுன்னு நீதிமன்றம் சுட்டிக்காட்டுச்சு. 3வது, ஸ்ரேயா சிங்கால் தீர்ப்பப்போ இருந்த பழைய 2011 ஐடி விதிகளுக்கு பொருந்தும், இப்போ 2021 வந்த புது விதிகளுக்கு அதை அப்படியே பயன்படுத்த முடியாதுன்னு சொன்னாங்க. கடைசியா அந்த சரத்து 19 பத்தி? 4வது சரத்து 19 பேச்சுரிமை இந்திய குடிமக்களுக்கு தான், எக்ஸ் மாதிரி வெளிநாடு நிறுவனங்களுக்கு இல்லைன்னு தெளிவுபடுத்தினாங்க. இதையெல்லாம் சொல்லிதான் எக்ஸோட மனுவை தள்ளுபடி செஞ்சாங்க. அப்போ இந்த தீர்ப்போட தாக்கம் என்ன? இனிமே சோஷியல் மீடியா தளங்கள் இன்னும் கவனமா இருக்கணுமா? நிச்சயமா. இதோட உடனடி தாக்கம், இனிமே சஹ்யோக் போர்ட்டல் மூலமா வர்ற சட்டப்பூர்வமான உத்தரவுகளுக்கு தளங்கள் சரியா செவிசாய்க்கலன்னா அவங்க அந்த பாதுகாப்பான துறைமுக பாதுகாப்பை இழக்க நேரிடும். இது தளங்களோட பொறுப்புடைமையை அதிகப்படுத்துது. சைபர் குற்றம், தப்பான தகவல் பரவல், ஆன்லைன்ல நடக்கிற மற்ற தீங்குகளுக்கு எதிராக அரசாங்க நடவடிக்கை எடுக்க இது ஒரு வலுவான கருவியா இருக்கும். அதே சமயம் பேச்சுரிமைக்கும் சரத்து 19(1)Aவும் அதை ஒழுங்குபடுத்துறதுக்கான நியாயமான கட்டுப்பாடுகளுக்கும் இடையிலான சமநிலையை அதை எப்படி பாதிக்குங்கிறத பொறுத்திருந்து பார்க்கணும்.